வியாசார்பாடியிலேருந்து பார்த்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட இடுப்பு அளவுக்கு தண்ணி. புரஷவாக்கத்துலலாம் பார்த்துட்டாக்கா வீட்டுக்குள்ள தண்ணிய போய் வாளிய வச்சு வெளியில மொண்டு ஊத்துற அளவுக்கு இருக்கிறது. இன்னைக்கு மேயர் பிரியா என்ன சொல்றாங்கன்னா, எதிர்பாராத அளவுக்கு மழை வந்துருச்சு. சீக்கிரமே தண்ணி வடிஞ்சிரும். நாங்க அதற்கான பணிகள்லாம் செஞ்சுகிட்டு இருக்கோம். பம்பு செட் வச்சு இறைப்போம் அப்படின்றாங்க. பம்பு செட்டு வச்சு இறைக்கிறதுக்கு எதுக்குங்க 4000 கோடி பணம் செலவு பண்றீங்க? அதுக்கு அழகா நம்ம கோயம்புத்தூர் போனா 40 பம்பு செட் வாங்கிட்டு வரலாம். 4 இடத்துல வச்சு அடிச்சோம்னா தண்ணி போக போகுது. ஆனா, இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு 2026 வரப்போகிறது. இப்படியாப்பட்ட ஒரு டெக்னாலஜி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில, இன்னமும் வாளிய வச்சு இறைக்கிறது, பம்பு செட் வச்சு இறைக்கிறது, டிராக்டர் வச்சு இறைக்கிறது, இந்த மாரி வேலைய தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முழுமையான திட்டமிடுதல் இல்லை என்பது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அண்மையில நம்ம பார்க்கலாம். பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட அந்த மழை வெள்ள பாதிப்பின் பொழுது, கார்கள்லாம் மிதந்து கொண்டு போனது நம்ம பார்த்திருப்போம். அதன் பிறகாவது அது சரி செய்யப்பட்டதா? அங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதான்னா, அங்கேயுமே கிடையாது. நகரத்துக்குள்ளாரே இந்த மாரி பிரச்சனை. எந்த இடத்துலயுமே இந்த மழைநீர் வடிகால் பணி என்பது முழுமையாக முடிவடையல. அதுதான் நம்ம உதாரணத்த எடுத்துக்கணும். பல இடங்கள்ல பல சிக்கல்கள். இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம். இப்படி சிட்டிக்குள்ளாரே 1000 இடியாப்ப சிக்கல் போல என்ற இந்த பணிகள் நடந்து கொண்டிருந்ததுனால, முழுமையாக முடியாதனால தண்ணி வெளிய போகாம அங்கங்கே தேங்கிக்கிட்டு இருக்கு. இது நகரத்துக்குள்ளே அப்படின்னா, நீங்க புறநகர் எடுத்துங்க. ஈசிஆர், ஓஎம்ஆர் சாலைலாம் பார்த்தோம்னா, இன்னைக்கு மார்பளவு தண்ணி போயிட்டு இருக்கு. கேட்டா நாங்க இத செஞ்சுட்டோம், அது செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியாகத்தானே இருக்கிறது தவிர, ஒரு இடத்துலயுமே வந்து அந்த பணி என்பது முடிவடையல.